ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டினை வீடியோவில் பாருங்கள். உங்களுடைய மந்த்லி இன்கம்மை சொல்லுங்கள், நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அதுக்கு பதில் சொல்ல போகிறேன். எந்த ஒரு யூடியூபரும் அவங்களுடைய உண்மையான வருமானத்தை வீடியோவில் தெளிவாகவே சொல்ல மாட்டாங்க. நான் என்னோட 1 மாத வருமானம் இல்லை, 2 மாத வருமானம் இல்லை, நம்ம சேனல் செல்வா டெக் ஆரம்பித்து 4 வருஷம் ஆகுது. 4 வருஷ வருமானத்தை பற்றி A to Z சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கு அவங்களுக்கு மட்டும் மோட்டிவேஷனாக இருக்காது, உங்கள் எல்லாருக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும். சேனல் ரன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். உங்களுக்கு பக்காவாக எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் கிளியராக. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனலோட பேர் கிறுக்கல் கிரிஷ் அப்படிங்கிறது. இந்த சேனலில் நிறைய கப்பல் விலாக் வீடியோ, ட்ராவல் விலாக் வீடியோ, குக்கிங் வீடியோஸு, அன்பாக்சிங் வீடியோஸு எல்லாமே போட்டிருக்காங்க. ஒரு சூப்பரான சேனல். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நிறைய கப்பல் விலாக் வீடியோ தான் நிறைய போட்டிருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் பட்டன்லாம் அழுத்தி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ எந்த ஒரு யூடியூபராவது ஒரிஜினல் இன்கம்மை சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% சொல்லவே மாட்டாங்க. ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு யூடியூபரோட இன்கம்மை அவங்க பப்ளிக்காக யூடியூப்பில் சொல்லலாமா இல்லையா, சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாம். யூடியூபோட ரூல்ஸு படி ஒரு யூடியூபரோட இன்கம்மும் அவங்களோட இன்கம்மை பப்ளிக்காக சொல்லலாம். இது யூடியூப் ரூல்ஸ். ஆனால் நான் இப்போ என்னுடைய இன்கம்மை நான் பப்ளிக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஐடி, அதாவது இன்கம் டேக்ஸ், இந்தியன் ரூல்ஸ் படி நமக்கு எங்கேருந்து பணம் வருது அப்படின்னா யூஎஸ்லேருந்து, அமெரிக்காவிலேருந்து பணம் வருது. ஸோ அதுக்கு டேக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் நமக்கு மிச்ச காசு வரும்னு வச்சுக்கோங்களேன். யூஎஸ் ரூல்ஸ் படி என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பப்ளிக்காக சொல்லலாம். ஆனால் நமக்கு இப்போ இன்றைக்கி எனக்கு 1 லட்ச ரூபா வந்திருக்குங்க யூடியூப்பில் இன்கம் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு காலையில் கேட்பாங்கள்ல, நம்ம பேன் கார்டு வச்சுருக்கோம், இன்கம் டேக்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நமக்கு ஐடி ரைடு வரும். பப்ளிக்காக நிறைய யூடியூப் சேனல்லாம் இருக்குது. அவரோட இன்கம் இவ்வளவு, இவரோட இன்கம் இவ்வளவு, இவரோட இன்கம் இவ்வளவு. பப்ளிக்காக காமிக்க முடியுமா? A to Z இந்த 1 வருஷத்தில் இவ்வளோ வந்திருக்கு, 1 மாதத்தில் இவ்வளோ வந்திருக்கு, நான் சேனல் ஆரம்பித்து 4 வருஷம் ஆகுது, 4 வருஷத்தில் இவ்வளோ இன்கம் வந்திருக்குன்னு யாராலையும் காமிக்க முடியுமா? யூடியூப் ரூல்ஸ் காமிச்சிக்கலாம் தாராளமாக. நம்ம இந்தியாவோட ஐடி ரூல்ஸ் என்னென்னா காமிக்கக்கூடாது. காமிச்சோம்னா நம்ம இன்கம் டேக்ஸ் கட்டணும். ஸோ உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணதுனால மட்டும் சொல்கிறேன், ஃபுல் டோட்டல் இன்கம்மை நான் காமிக்கிறேன். செல்வா டெக் சேனல் ஆரம்பித்து 4.5 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எதுக்காக காமிக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம சேனல் 98,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2,000 சப்ஸ்கிரைபர் வந்தால் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் 4 வருஷமாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ண மாதிரி மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்னா அதுக்காக எதை வேணாலும் செய்யலாம். இன்றைக்கி நான் செய்கிறேன். 98,000 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோன்னு கூட வச்சுக்கோங்க. A to Z ஸ்க்ரீன் ரெக்கார்டர் நம்ம ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் இதில் கூட காமிக்கலாம். பட் வெர்டிக்கல் வியூவில் இருக்குது. அது லேண்ட்ஸ்கேப் மோடில் இருக்காது, வெர்டிக்கல் வியூவில் தான் இந்த மாதிரி தான் இருக்கும். ஜூம் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க, இல்லை ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பார்த்துக்கோங்க. என்னோட A to Z இன்கம்மு செல்வா டெக் சேனலோட பப்ளிக்காக உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதம் எவ்வளோ வந்துச்சு, போன மாதம் எவ்வளோ வந்துச்சு, இந்த 4 வருஷத்தில் எவ்வளோ வந்திருக்கு, A to Z எல்லாமே காமிக்கிறேன். கண்டிப்பாக இதை மோட்டிவேஷ்னல் வீடியோவாக எடுத்துக்கோங்க. ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ரன் பண்ணலாமா, எதுவும் ரெவன்யூ கிடைக்குமா அப்படின்ட்டு. அதே மாதிரி செல்வா டெக்குக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நிறையா சம்பாரிச்சிருக்கேன். அதையும் நான் போய் சொல்லக்கூடாது. ஓகே, நான் சொல்கிறேன். இப்போ காமிக்க போகிற இன்கம் என்னென்னா முழுக்க யூடியூப் அந்த விளம்பரங்கள் மூலியமாக வந்தது, மெம்பர்ஷிப்பில் வந்தது, சூப்பர் தேங்க்ஸில் வந்தது, சூப்பர் சாட்டில் வந்தது, இந்த டோட்டல் ரெவன்யூவை தான் காமிக்க போகிறேன். ஓகேங்களா? இது இல்லாமல் நான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். இந்த வீடியோலேயே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் சேனலையும் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும்னா, இந்த வீடியோட ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்களா ப்ரமோஷன் பண்ண ஒரு வீடியோ, அது மாதிரி ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா 88 70 69 13 41 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க, வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் சேனலையும் ப்ரமோஷன் பண்ணிக்கலாம். பெய்ட் ப்ரமோஷன் தான். ஓகேங்களா? இதையெல்லாம் தவிர்த்து விளம்பரங்கள் மூலியமாக வந்த வருமானம் நீங்கள் A to Z தமிழில், இங்கிலீஷில், ஹிந்தியில் எதில் பார்த்தீங்கன்னாலும்
அடுத்தவனோட இன்கம்மை சொல்லியிருப்பாங்க, அதுவும் பர்ஃபெக்டாகவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்களோட இன்கம்மை காமிச்சிருப்பாங்க, அதுவும் பர்ஃபெக்டாக காமிச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் வரும். ஓகேங்களா? 5 நிமிஷத்துக்கு மேலே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இன்கம்மை பார்க்க போகலாம். ஓகேங்களா? செல்வா டெக்கு இன்றைக்கி 98,000 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் கேக் வெட்டி கொண்டாடுறோம். வாங்க இன்கம் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ. சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. இன்றைக்கி நம்ம சேனல் பார்த்தீங்களா 98,004 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இப்போ நம்ம சேனலில் முழுக்க ரெவென்யூ பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். எஸ்டிமேட்டட் ரெவென்யூவை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டேன். எஸ்டிமேட்டட் ரெவென்யூ வந்துருச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ரெவென்யூ ஆப்ஷனுக்கு போயிடுவோம். ரெவென்யூ ஆப்ஷன் வந்துருச்சு. இந்த மாதம் 5,000 ரூபா 5Kன்னா 1000 5K வந்திருக்கு. டிசம்பரில் எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 4,745 ரூபா. கடைசி 6 மாதம் கடைசி 6 மாதத்தோட ரெவென்யூவை நான் சொல்கிறேன். நவம்பரில் 7,000 ரூபா, அக்டோபரில் 8,000 ரூபா, செப்டம்பரில் 12,900 13,000 ரூபா வந்திருக்கு. ஆகஸ்ட்டில் 11,000 ரூபா. ஏன் இந்த மாதம் டிசம்பர் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு அப்படின்னா, யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் விளம்பரங்களை அப்படியே நிறுத்திடுவாங்க. டிசம்பர் மாதம்லாம் திரும்ப நமக்கு எப்போ நிறைய ரெவென்யூலாம் வரும்னா ஏப்ரல் மாதம். டிசம்பர் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அதுக்கப்புறம் தான் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். பேசிக்கான ஒரு விஷயம். ஓகேங்களா? சரி, இப்போ வேறு என்ன காமிக்கணும் ரெவென்யூவில்? கடைசி 6 மாதம் ரெவென்யூ பார்த்துட்டிங்க. வீடியோவில் 4,700 ரூபா கிடச்சிருக்கு போன மாதம், அதாவது இந்த மாதம். ஷார்ட்ஸில் 52 ரூபா கிடச்சிருக்கு. ஷார்ட்ஸ் வீடியோவில் 52 ரூபா கிடச்சிருக்கு. லைவ் பண்ணதில் 80 காசு கிடச்சிருக்கு. 80 பைசா இந்தியன் ருப்பிக்கு. ஓகே, வாட்ச் பேஜ் ஆர்டரில் தான், அதாவது வீடியோ ஓடையில் விளம்பரங்கள் வருதில்ல, அதில் தான் 87% கிடச்சிருக்கு. நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் 7% கிடச்சிருக்கு. சூப்பர் தேங்க்ஸில் 5% கிடச்சிருக்கு. ஷார்ட்ஸில் எனக்கு மைனஸ் தான் இருக்குது. ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகலை. ஓகே, இப்போ நான் லாஸ்ட்டு 28 நாளையில் அதிகமாக வருமானம் வந்த ஒரு வீடியோ 1,128 ரூபா ஒரு வீடியோவுக்கு வந்திருக்கு. ஓம் சக்தி தும்மல் வந்துருச்சுங்க. 2024 அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். ஓம் சக்தி தும்மல் வந்துருச்சுங்க. இது வந்து மார்கழி மாதம் இல்லையா, அதனால். ஏன்னா விளாக் வீடியோ மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதை. ஓகேங்க, ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கான்னு பார்த்தேன். ஓம் சக்தி இதாங்க இந்த லாஸ்ட் இது. இப்போ ரெவென்யூவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா, ரெவென்யூவை கிளிக் பண்ணுவோம். ரெவென்யூவை கிளிக் பண்ணி எனக்கு கடைசி 7 நாளையில் வந்த ரெவென்யூ 1,300 ரூபா வந்திருக்கு. 7 நாளையில். லாஸ்ட்டு 28 நாளையில் 5,000 ரூபா வந்திருக்கு. லாஸ்ட்டு 90 நாளையில், அதாவது கடந்த 3 மாதத்தில் 21,000 ரூபா வந்திருக்கு. லாஸ்ட்டு 365 நாளையில், கடைசி ஒரு வருஷத்தில் 92,000 ரூபா வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த டிசம்பர் மாதம் 4,700 ரூபா, நவம்பர் மாதம் 7,500 இதுதான் நீங்கள் பார்த்துட்டீங்களா. 2023 இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக 91,000 ரூபா வந்திருக்கு. போன வருஷம் 2022 1,15,000 ரூபா வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த சேனல் ஆரம்பித்து 5 வருஷம் ஆகுது. இந்த 5 வருஷத்தில் லைஃப் டைமை நான் கொடுக்க போகிறேன். 5 வருஷத்தில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். 4,85,000 ரூபா 5 வருஷத்தில். இப்போ வருஷத்துக்கு 1,00,000 ரூபா கிடச்சிருக்கு இந்த சேனல் மூலியமாக ரெவென்யூ அப்படிங்கிறது. அதுலேயும் கீழே பார்த்தீங்கன்னா, கீழே அம்புக்குறி மாதிரி இருக்குல்ல, கீழே 4,600 அம்புக்குறி மாதிரி இருக்குது. இதெல்லாம் ரெவென்யூ டிக்ரீஸ் ஆகிறது. ஓகேங்களா? ரெவென்யூ காலி ஆகிறது. மேலே உள்ள அம்புக்குறி மட்டும்தான் மேலே வர்றது. ஓகேங்களா? என்னோடய லைஃப் டைம் இந்த சேனலுக்கு 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4,85,000 ரூபா சம்பாரிச்சிருக்கேன். விளம்பரங்கள், சூப்பர் தேங்க்ஸு, மெம்பர்ஷிப்பு எல்லாத்து மூலியமாக. உங்களுக்கு பக்கா மோட்டிவேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி.